பீகார் தேர்தலில் ஜன்சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் போட்டியிடாதது பாஜக கூட்டணிக்கு சாதகமாக அமைந்திருப்பதாக கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. பீகார் சட்டமன்றத்துக்கு வரும் 6ஆம் தேதி முதல்கட்ட தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இதில் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் 243 தொகுதிகளிலும் ஜன்சுராஜ் கட்சி போட்டியிட்டாலும் அக்கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் போட்டியிடவில்லை. இந்த நிலையில் ஜேவிசி நடத்திய கருத்து கணிப்பில் பிரசாந்த் கிஷோர் போட்டியிடாதது பாஜக கூட்டணிக்கு அதிக பலனை அளிக்கும் என்று தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பிரசாந்த் கிஷோர் மறைமுகமாக பாஜகவுக்கு உதவுகிறார் என்ற குற்றச்சாட்டு அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாக பீகார் அரசியல் தலைவர்கள் விமர்சித்துள்ளனர். அதே நேரத்தில் அவரது கட்சி ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்டிஏ கூட்டணி 120 முதல் 140 இடங்கள் வரை வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைக்கும் என கூறப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி 93 முதல் 112 இடங்கள் வரை வெற்றி பெறும் என கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆசாதுதீன் ஓவைசியின் மஜ்லிஸ் கட்சி, மாயாவதியின் பகுஜன் சமாஜ் மற்றும் இதர கட்சிகள் 8 முதல் 10 இடங்கள் வரை வெற்றி பெறும் எனவும் ஜேவிசி கணித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.